வேடசந்தூரில் மேம்பாலம் கட்டும் பணிக்கு குடகனாற்று தண்ணீரை முறைகேடாக உறிஞ்சி எடுக்கும் தனியார் நிறுவனம். மாசடைந்த நீரை பயன்படுத்துவதால் தரமற்ற முறையில் கட்டுமான பணி நடைபெறுவதாக குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் காக்காத்தோப்பூர் பிரிவு அருகே திண்டுக்கல் கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம் கட்டும் பணி தனியார் நிறுவனத்தின் மூலம் நடந்து வருகிறது. தற்போது அந்த பகுதியில் உள்ள தனியார் இடத்தில் கூடாரம் அமைத்து சிமெண்ட் ஸ்லாபுகள் தயாரிக்கும் பணி நடந்து வருகிறது. அந்த பணிக்கு எவ்வித அனுமதியும் பெறாமல் வேடசந்தூரில் உள்ள குடகனாற்றில் இருந்து தண்ணீரை முறைகேடாக பைப் மூலம் உறிஞ்சி தொட்டியில் ஏற்றி பயன்படுத்தி வருகின்றனர். ஏற்கனவே குடகனாற்று தண்ணீர் தொழிற்சாலை கழிவுகளால் மாசடைந்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் வரை புகார் சென்றுள்ள நிலையில் அந்த தண்ணீரை கொண்டு கட்டுமான பணியை செய்து வருகின்றனர். இதனால் தற்போது அவர்கள் தயாரிக்கும் சிமெண்ட் ஸ்லாபுகள் விரிசல் விட்ட நிலையில் காணப்படுகிறது. மேற்கொண்டு இந்த தண்ணீரை பயன்படுத்தி கட்டுமான பணி செய்தால் மேம்பாலம் தரமற்ற முறையில் இருக்கும். இதனால் கட்டுமானத்தில் இடிபாடு ஏற்பட்டு விபத்துகள் மற்றும் உயிரிழப்புகள் ஏற்படும். விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தங்கள் விளைநிலங்களுக்கு ஆற்றில் இருந்து தண்ணீர் எடுத்தால் உடனடியாக அபராதம் விதித்து மோட்டார் பறிமுதல் செய்யப்படுகிறது. ஆனால் இந்த நிறுவனத்திற்கு எவ்வாறு அனுமதி அளிக்கப்பட்டது என்றும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சார்பாக அங்கு ஒரு மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது, அதுவும் நிபந்தனைக்கு உட்பட்டதா என்பதை ஆய்வு செய்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேடசந்தூர் பொதுமக்கள் மற்றும் குடகனாறு பாதுகாப்பு சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நம்ம திண்டுக்கல் கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் காக்காத்தோப்பூர் அருகே மேம்பாலம் கட்டு பணியானது 25 கோடிக்கு டெண்டர் விடப்பட்டு பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணியை டெண்டர் எடுத்தது கரூரை சேர்ந்த தனியார் நிறுவனம். இந்த நிறுவனம் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு அது தெரிய வந்தது. தற்சமயம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நிறுவனத்துக்கான தண்ணி பூராமே இந்த குடகனாத்துல அவங்கள எந்த அனுமதியும் வாங்கலை. நீர்வளத்துறையில் எந்த அனுமதி வாங்கலை, பிடிஓட்ட வாங்கலை, கலெக்டர்கிட்ட வாங்கலை. அவங்களா இந்த அண்ணா கவுட்டா தண்ணி எடுத்து பயன்படுத்துகிறாங்க. இந்த பயன்படுத்தக்கூடிய தண்ணி ரொம்ப பொல்யூஷனான, அது மாசடைஞ்சது. 3000 டிடிஎஸ் 5000 டிடிஎஸ் இந்த உவர்ப்பு தன்மை இருக்குது. இந்த இதில் கட்டுமானம் பண்ணுறப்ப கண்டிப்பாக கட்டுமானம் தரமற்றதாக தான் இருக்கும் என்பதை தெரிவிக்கிறோம். கட்டுமானத்துக்காக இந்த தண்ணியை பயன்படுத்திய ஸ்லாப்புகள் அனைத்துமே இந்த பக்கத்தில் போட்டிருக்காங்க. இங்கேருந்து இந்த தண்ணியை வச்சு தான் பயன்படுத்தியிருக்காங்க. இதனால் விரிசல் நிறைய ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி பாருங்கன்னா, ஒரு பொதுமக்களோ விவசாயிகளோ குடநாத்திலிருந்து தண்ணி எடுத்தால் அவதாரம் விதிக்கப்படுது, மோட்டார் பறிமுதல் செய்யப்படுகிறது. இந்த நிறுவனத்துக்கு எவ்வாறு அனுமதி அளிக்கப்பட்டது என்பது தெரியவில்லை. தமிழ்நாடு மின்சார வாரியம் இங்கே ஒரு மின் இணைப்பு வழங்கப்பட்டு இருக்குது, போர்வெல் அமைக்கப்பட்டு இருக்குது. அதுவும் நிபந்தனைக்கு உட்பட்டதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும்.